திமுக கட்சியின் மாநாடு தடைகளை தாண்டி வெற்றிகரமாக நடைபெற்றது. உலக சாதனை படைத்ததுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 18லேருந்து 30 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்ற மாநாடு உலக சாதனை தானே படைத்திருக்கும். அதே மாதிரி திமுக அப்படிங்கிற ஆளுங்கட்சிக்கு தலைவலியும், குடைச்சலையும் குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அண்ணன் இங்க சில விஷயங்கள் பேசினாரு. அது வரவேற்கத்தக்கது. 24 பேருக்கு லாக்கப் மரணம் இதுவரைக்கும் நடந்திருக்கே. அவங்களுக்கு நீங்க என்ன நிவாரணம் குடுத்தீங்க? இதுவரைக்கும் எதுவுமே செய்யல. சாரியும் கேட்கல. சாத்தான்குளத்துல பழனிச்சாமி அவர்களின் ஆட்சியில ஜெபராஜ் பெலிக்ஸ் அவர்களுடைய லாக்கப் மரணத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது விசாரணைக்காக சிபிஐக்கு மாற்றினீங்களே, அப்போ தமிழ்நாட்டு போலீசின் தரம் தாழ்ந்து விட்டதா அப்படின்னு கேள்வி எழுப்பினீர்களே, இப்போது மட்டும் உங்களுடைய ஆட்சியில் இருக்கும் போலீஸார்களுக்கு கெப்பாசிட்டி இல்லையா? இப்ப நீங்க எதுக்கு சிபிஐக்கு குடுக்குறீங்க? அதுவும் ஆர்எஸ்எஸ், பிஜேபி கிட்ட கொண்டு போய் குடுக்குறீங்களே, நீங்க அவங்களுக்கு அடிமை ஆயிட்டீங்களா? இல்ல அவங்க பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறீங்களா? அப்படின்னு ஒரு கேள்விய முன் வச்சிருக்கிறாரு. அண்ணனுக்கு